சற்றுமுன் வெளியான தகவல். பணி ஓய்வுக்கு பின் மாதம் ரூபாய் 60,000 வருமானம் கேரண்டி. இதில் முதலீடு செய்தால் போதும். அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் ஓய்வு பெற்ற பிறகு மாதத்திற்கு ரூபாய் 60,000 வழக்கமான வருமானத்தை ஈட்ட முடியும். பிபிஎஃப் மூலம் மாதம் ரூபாய் 60,000 ஈட்டுவதற்கான வழியை இங்கே பார்க்கலாம். அனைவருக்கும் பணத்திற்கான தேவை உள்ளது. பணி ஓய்வு காலத்தில் இதற்கான தேவை இன்னும் அதிகமாகி இருக்கிறது. பணி ஓய்வு காலத்திற்கான பல நல்ல சேமிப்பு திட்டங்கள் உள்ளன. இவை பாதுகாப்பான நல்ல வருமானத்தை அளிக்கின்றன. பாதுகாப்பான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை ஈட்டுவதற்கான வழியை தேடும் நபர்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி மிகவும் பயனுள்ள ஒரு திட்டமாக உள்ளது. பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் ஓய்வு பெற்ற பிறகு மாதத்திற்கு ரூபாய் 60,000 வழக்கமான வருமானத்தை ஈட்ட முடியும். இதன் மூலம் ஓய்வு காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். பிபிஎஃப் மூலம் மாதம் ரூபாய் 60,000 ஈட்டுவதற்கான வழியை இங்கே பார்க்கலாம். பிபிஎஃப்பில் ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 1.5 லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம். தற்போது இந்த திட்டம் 7.1% வட்டியை வழங்குகிறது. இந்த வட்டி கூட்டுத்தொகை அடிப்படையில் அதிகரிக்கிறது. பிபிஎஃப்பின் முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். ஆனால் முதலீட்டாளர்கள் அதை 2 முறை 5 ஆண்டுகள் கொண்ட தகுதிகளாக நீடித்து முதலீடு செய்ய வேண்டும். அதாவது முதலீட்டாளர்கள் 25 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1.5 லட்சத்தை அதில் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும். 15 ஆண்டுகளில் ரூபாய் 1 கோடி நிதி சேரும். அதாவது பிபிஎஃப்பில் ஆண்டுதோறும் ரூபாய் 1.5 லட்சத்தை 25 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யும் போது முதலீட்டாளர்களின் மொத்த முதலீடு ரூபாய் 37,50,000 இருக்கும். மேலும் 7.1% விகிதத்தில் ரூபாய் 65,58,015 வட்டி கிடைக்கும். இந்த வழியில் உங்கள் பிபிஎஃப் கணக்கில் மொத்தம் 1,03,08,015 இருக்கும். இதன் பிறகு என்ன செய்ய வேண்டும்? அதிக வருமானத்தை ஈட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகும் முதலீட்டாளர்கள் இந்த பணத்தை கணக்கிலிருந்து எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் முதலீட்டாளரின் பிபிஎஃப் கணக்கில் எவ்வளவு தொகை டெபாசிட் செய்யப்பட்டாலும் பிபிஎஃப் கணக்கின்படி வட்டி தொடர்ந்து கிடைக்கும். முதலீட்டாளர்கள் இந்த கணக்கிலிருந்து முழு தொகையையும் எப்போது வேண்டுமானாலும் எடுக்கலாம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கலாம். ரூபாய் 60,000 மாத வருமானம் பெறுவது எப்படி? முதலீட்டாளர் முழு தொகையான 1,03,08,015 கணக்கில் வைத்திருந்தால் 7.1% என்ற விகிதத்தில் ரூபாய் 7,31,869 வட்டியாக பெறுவார். முதலீட்டாளர் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி தொகையை மட்டும் எடுக்கலாம். ரூபாய் 7,31,869 12 மாதங்களில் பிரித்தால் அது ரூபாய் 60,989 இருக்கும். இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 60,989 என்ற நல்ல தொகையை பெறலாம். இது தவிர ரூபாய் 1,03,08,015 நிதி உங்கள் கணக்கில் இருக்கும். கணக்கை நீடித்தால் இதை நினைவில் கொள்ளுங்கள். பிபிஎஃப் கணக்கை 5 ஆண்டுகள்
பங்களிப்புடன் நீடிக்க உங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லது தபால் நிலையத்திற்கு ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதிர்வு தேதியிலிருந்து ஒரு வருடம் நிறைவடை நிறைவடைவதற்கு முன்பு இந்த விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பிபிஎஃப் கணக்கில் 25 ஆண்டுகளுக்கு பங்களிப்பை தொடர இதில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் அசத்தல் திட்டம் எந்த ஆவணமும் இல்லாமல் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் பெறலாம். அது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்பது லட்சிய நோக்கத்துடன் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு புதிய சிறப்பு திட்டமாகும். இந்த திட்டமானது சிறு குறு நிறுவனங்களுக்கு முறையான கடன் கிடைக்க உதவுகிறது. அதன் மூலம் தொழில் முனைவோர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் நிதி ஆதாரங்கள் மூலம் தனிநபர்களை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதையும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதையும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய தனிநபர்கள் ரூபாய் 10 லட்சம் வரையிலான கடனை பெறலாம். நிறுவனங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குதல், நிறுவனத்தை பெரிதாக்குதல் அல்லது விரிவுபடுத்துதல் போன்ற பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். முத்ரா யோஜனாவில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இந்த திட்டத்தில் கடன் பெற எந்த விதமான பிணையமும் தேவையில்லை. முதலீடு செய்ய பணம் இல்லாத ஆனால் வலுவான வணிக யோசனைகள் மற்றும் உறுதியை கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு கவர்ச்சிகரமான விருப்பமாக அமைகிறது. இந்த திட்டம் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் தங்கள் வணிகத்தை தொடங்க அல்லது வளர தேவையான மூலதனத்தை பெற வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாரத் ஸ்டேட் பேங்க் மற்றும் கனரா வங்கி போன்ற முக்கிய வங்கிகள் உள்ளிட்ட 27 பொதுத்துறை வங்கிகள் மூலம் கடன்களை பெறலாம். முத்ரா கடன்கள் பரவலாக கிடைப்பதை உறுதி செய்வதில் இந்த வங்கிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. இவை உற்பத்தியில் இருந்து சேவைகள் வரை பல்வேறு தகுதி வாய்ந்த தொழில்களை உருவாக்க உதவுகின்றன. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியான அளவுகோல்கள் மற்றும் பிற விவர குறிப்புகள் பற்றிய விரிவான தகவல்கள் முத்ரா இணையதளத்தில் காணலாம். முத்ரா கணக்குக்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் சில குறிப்பிட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். முக்கியமாக 18 முதல் 65 வயதுக்குட்பட்ட இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் மற்றும் நிதி நம்பகத்தன்மையை நிரூபிக்க முந்தைய 2 ஆண்டுகளுக்கு வருமான வரி கணக்கை வழங்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் புகைப்படமுள்ள ஆதார் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம், முகவரி சான்றுடன் மின்சாரம் அல்லது தொலைபேசி கட்டண பில்களை சமர்ப்பிக்க வேண்டும். கூடுதலாக விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட கடன் விண்ணப்ப படிவம் மற்றும் பிற தொடர்புடைய தொழில்முறை ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். முத்ரா கடனில் மொத்தம் 3 வகைகள் உள்ளன. சீசன் மூலம் ரூபாய் 50,000 வரை கடன் பெறலாம். கிரோஸ் மூலம் ரூபாய் 50,000 முதல் 5 லட்சம் வரை கடன் பெறலாம். தருண் மூலம் ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கடன் பெறலாம். முத்ரா இணையதளத்தில் உங்கள் விண்ணப்பம் பதிவேற்றப்பட்டவுடன் உங்களுக்கு தனி எண் ஒதுக்கப்படும். அதன் மூலம் உங்களது விண்ணப்ப நிலையை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும். நிராகரிக்கப்பட்டால் அல்லது வேறு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதற்கான விரிவான காரணங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.